அனைவருக்கும் நற்பவி. குற்ற உணர்ச்சியிலேருந்து எப்படி வெளியே வர்றது? தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த காலத்தில் செஞ்சுருப்போம். அந்த ஒரு விஷயம் நிகழ்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைண்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளோட நிகழ்கால நிம்மதி வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போய்கிட்டே இருக்கும். டிவியில் வந்து ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு விஷயம் நம்மளோட கடந்த கால வாழ்க்கையோட கனெக்ட் ஆகி நம்மளும் இப்படி பண்ணிட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். நியூஸ் பேப்பர் பார்ப்பீங்க, அதில் ஒரு விஷயம் வரும். மாதிரி அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கோ நீங்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து அந்த இடத்துல இன்டர் கனெக்ட் ஆகி நம்மளும் இப்படி தானே பண்ணோன்ற மாதிரி அந்த குற்ற உணர்ச்சி வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியே இருக்காது. இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அந்த குற்றத்தை நம்ம தான் செஞ்சோம். அதை வந்து நம்ம 100க்கு 100 நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கணும். அவங்களால தான் இப்படி செஞ்சேன், அந்த சூழ்நிலை என்னை இப்படி மாற்றிடுச்சு, இப்படி யார் மேலேயும் பழி போடாமல் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம 100க்கு 100 நம்ம ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிடணும். நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சரணடைஞ்சிட்டு உணர்ந்துட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிரும். ஆமாம் நம்ம பண்ணிட்டோன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு இறைவன்கிட்ட சொல்லி நம்ம வந்து அழுதுறணும். நான் தான் இறைவா பண்ணேன், தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், அதுக்கு வந்து நான் 100% உத்தரவாதம் கொடுக்குறேன்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிடணும். இப்போ ஒரு குற்றம் நடக்குது, தண்டனைன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஏன் தண்டனை கொடுக்குறாங்கன்னா, அவங்க குற்றத்தை உணரணுன்றதுக்காக மட்டும்தான் தண்டனை கொடுக்குறாங்க. மற்றபடி அவங்கள வந்து ஒரு துன்புறுத்தணும் அப்படின்றதுக்காக தண்டனை கொடுக்க கிடையாது. குற்றத்தை அவங்க உணர்ந்து மறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் தண்டனை கொடுக்குறாங்க. அதனால நம்ம ஒரு குற்றம் செஞ்சிட்டோம்னா அதை வந்து நம்மளே வந்து உணர்ந்துடணும். நம்மளே உணர்ந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா தண்டனை வந்து நிச்சயம் கம்மியாகும். ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு நியூஸ் பேப்பர்லாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி படித்தேன். அது எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு சின்ன வயசாக இருக்கும்பொழுது ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுவாராம். எப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுதும் அவர் வந்து டிக்கெட்டே எடுக்க மாட்டாராம். வித்தவுட்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருப்பாராம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சில வருஷங்கள் கழித்து வயசாயிருச்சு. அதுக்கப்புறம் வயசான காலத்தில் வந்து உட்காந்து யோசிச்சிருக்காரு போல், நான் இந்த மாதிரி சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து நிறைய டைம் ட்ரெயினில் வித்தவுட்டாக போயிருப்போமே, இதுக்கெல்லாம் எப்படி நம்ம பிராயச்சித்தம் தேடுறது அப்படின்னு யோசிச்சிருக்காரு. யோசிச்சதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லெட்ரு ஒன்று எழுதுறாரு. இந்த மாதிரிங்க, நான் இங்கேருந்து ஒரு லெட்ரு போடுறேன். இந்த மாதிரி நான் சின்ன வயசில் வந்து நான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து நான் வித்தவுட் போயிருக்கேன். அதுக்கெலாம் அப்ராக்சிமேட்டாக சேர்த்து ஒரு இந்த தொகை வந்து வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு தொகையும் அந்த ஒரு பார்சலில் போட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகிழ்ச்சியாக இருந்திருக்கு. பரவாயில்ல, யாரோ ஒருத்தவங்க அவங்களோட குற்றத்தை உணர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நம்ம வந்து என்றைக்கோ பண்ணிட்டோன்னா அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து முழுசாக வெளியே வர்றதுக்கு நம்மளும் எவ்வளோ பிராயச்சித்தம் வந்து பண்ணுவோம். ஆனால் அந்த பிராயச்சித்தம் பண்ணுறதுனால முழுசாக வந்து நமக்கு வந்து அதுலேருந்து தப்பிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது அப்படியும் சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. இப்போது இன்னொரு விஷயம், ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, கொஞ்ச நாள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால் பிரேக்கப் ஆக வேண்டிய சூழ்நிலையும் வருது. பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பிரேக்கப்பில் உங்களுக்கு முழுசாக உடன்பாடும் இல்லை, சூழ்நிலை காரணமாக ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்க, நம்ம வந்து அந்த இடத்துல பிரேக்கப் பண்ணியிருக்க கூடாதுன்னு நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் பிரேக்கப்பு ஆயிடுச்சு. அது வந்து மறுபடியும் வந்து சேர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் நான் பண்ணிட்டேன்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுது அதை முடித்து அந்த ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வச்சிடணும். எப்படியும் நம்ம பண்ணிட்டோம், ஒரு வல்வினை வந்து பண்ணியாச்சு. அந்த வல்வினை வந்து மறுபடியும் என்றைக்கோ ஒரு நாள் வந்து நம்மளை தாக்க தான் போகுதுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா அதுலேருந்து முழுசாக தப்பிக்க முடியாது. நம்ம வந்து ஒரு கெட்டது பண்ணிட்டோன்றதுக்காக பல நல்லது பண்ணாலும் அந்த ஒரு கெட்டது வந்து போயிடாது. நீங்கள் நல்லது பண்ணதுக்கு வேற ஒரு நல்லது நிச்சயம் வரும். ஆனால் நீங்கள் பண்ண அந்த கெட்டது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஏதோ ஒரு ரூபத்துலேருந்து வரும். ஆனால் இந்த இடத்துல நான் பண்ணது தப்பு தான் நம்ம உணர்றதுனால அந்த தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குறைக்கப்படும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலேருந்து நம்ம வெளியே வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன். நம்ம ஒன்று பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம மனசை வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறோம். இதெல்லாம் மீறி நம்ம ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரலாம். இங்கே வந்து எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் பேஸில் தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு குற்றம் செய்வோம், அந்த குற்றத்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம சரி செஞ்சு வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். நம்ம தப்பே செய்யாமல் நான் அப்படியே இருப்பேன், நான் வந்து அப்படியே ஒரு உத்தமனா அப்படிலாம் இங்கே இருக்கவே முடியாது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம செஞ்சது ஒரு தப்பு தான், அது வந்து ஒரு ஓரமாக வைங்க. அதை வந்து அடிக்கடிக்கு மைண்டில் வந்து ஓட்டாதீங்க. நித்தம் புது பிறப்பு அப்படின்ற ஒரு லைஃப் கான்செப்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க.
நித்தம் புது பிறப்பு அது எப்படின்னா, இன்னைக்கு காலைல எந்திரிக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல நான் என்ன பண்ண போறேன் அதை மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்க கடந்த காலத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடியில என்ன பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தேவையே இல்லை. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குப்பை தான். எல்லா மெமரிஸும் குப்பை தான். அது நல்ல மெமரிஸாக இருந்தாலும் சரி, கெட்ட மெமரிஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா உங்க நிகழ்காலத்தை வந்து நிச்சயம் பாதிக்கும். அந்த குப்பையை அப்படியே தூக்கி ஒரு வாரம் வச்சுட்டு இன்னைக்கு காலைல எந்திரிக்கிறீங்கன்னா நீங்க புதுசா பிறந்த ஒரு குழந்தை மாதிரி உங்களை நினைச்சுக்கோங்க. புதுசா பிறந்த குழந்தைகள் பதிவே இருக்காது, ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு 24 மணி நேரம் இருக்கு. நம்ம எந்திரிச்சிட்டோம். அடுத்தடுத்து என்ன வேலை பார்க்கலாம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம், நீங்க இதுல மட்டும் ஃபோக்கஸா இருந்தீங்கன்னா தப்பிச்சிடலாம். அதாவது நிகழ்காலத்துல இருக்கணும்னுவாங்க, ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணுவாங்க, இந்த கணத்துல இருக்கணும்னுவாங்க. ஆனா அப்படி அவ்வளவு சீக்கிரம்லாம் இந்த கணத்திலேயே எல்லாம் இருந்துட முடியாது. அதனால ஒரு 24 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீ காலைல எந்திரிச்சிருக்கோம், நான் நைட்டு தூங்குற வரைக்கும் நான் வந்து என்ன வேலை பண்ணணுமோ அதை மட்டும் நான் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருக்க போறேன். கடந்த கால குப்பைகளை நான் நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து நான் நிகழ்காலத்தை வந்து அழிக்க நான் வந்து விரும்பல அப்படின்ற இந்த கான்செப்ட்ல வந்து நித்தம் புது பிறப்பு அந்த ஒரு கான்செப்ட்ல நீங்க வந்துட்டீங்கன்னா பல பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இந்த ஒரு குற்ற உணர்ச்சி மட்டும் இல்லை, பல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போயிடும். நீங்கள் வந்து ஒரு நிகழ்காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. ஸோ இந்த நித்தம் புது பிறப்புன்ற கான்செப்டை ஒன்றை பிடிச்சிட்டிங்கன்னா போதும், எல்லாத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியே வந்துடலாம். இந்த குற்ற உணர்ச்சின்றதெல்லாம் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா மனம் வந்து நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்களோ அந்த ஒரு எண்ண பதிவு தான் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். நீ இப்படி தான், நீ இப்படி தான்ன்ற மாதிரி உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதுலேருந்து பைபாஸ் பண்ணி வெளியே வந்துடணும். அதை நான் என்றைக்கும் அப்படி இருந்தேன், இன்றைக்கி அப்படி இல்லைல்ல, என்றைக்கோ ஒரு காலகட்டத்தில் எப்பயோ ஒரு சூழ்நிலையில் நான் அப்படி இருந்துட்டேன், அதுக்காக நான் அந்த கேரக்டர் தான் நான் ஆயிட முடியாது, இன்றைக்கி வந்து நான் வெளியே வந்துட்டேன்ற மாதிரி உங்கள் மைண்டை மாற்றிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்றைக்கோ ஒரு பண்ண விஷயம் எப்படியும் கர்மாவோ மறுபடியும் உங்களை வந்து தாக்க போகுது. அது வந்து வந்துட்டு போதும், வரும்போது நான் வந்து சந்திச்சுக்கிறேன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கலாம். நற்பவி.